இந்தியாவில் மிகப்பெரிய இதிகாசம்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம். இதுல ராமாயணத்தை சமஸ்கிருத மொழியில் வால்மீகி எழுதினார். இதை தவிர இந்திய மொழியில் பல்வேறு ராமாயணங்களை தழுவிய ராமாயணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கம்பர் தமிழில் ராம அவதாரம் என்ற பெயரில் ராமாயணத்தை எழுதினார். பிற்காலத்தில் கம்பர் எழுதியதால் அது கம்பராமாயணம் என்ற பெயரில் வழங்கப்பட்டது. இந்தியில ராமசரிதமனாஸ் என்பவர் என்ற பெயரில் துளசிதாசர் என்பவர் எழுதியிருக்கார். இதை தவிர மலையாளத்துல அத்தியாத்ம ராமாயணம் என்ற பெயரில் எழுத்தச்சன் என்பவர் எழுதியிருக்கார். அசாமில சப்தகாண்ட ராமாயணம் என்ற பெயரில் மாதவ் கந்தலி என்பவர் எழுதியிருக்கார். ஒரே மொழியில வில்லங்க ராமாயணம் என்ற பெயரில் பலராம் தாஸ் என்பவர் எழுதியிருக்கார். வங்க மொழியில கிருத்திவாச ராமாயணம் என்ற பெயரில் கிருத்திவாசர் என்பவர் எழுதியிருக்கார். தெலுங்கு மொழியில மொல்லை என்பவர் மொல்ல ராமாயணம் என்ற பெயரில எழுதியிருக்கார். இவை தவிர அற்புத ராமாயணம், ஆனந்த ராமாயணம், யோக வாசிஷ்டம் போன்ற சமஸ்கிருத பதிப்புகளும் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாறுபட்ட பதிப்புகளும் ராமாயணம் என்ற பெயரில் இந்திய மற்றும் ஆசிய மொழிகளில் இடம்பெற்றுள்ளன.